ஒரு உன்னதமான சபையில கலந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை தந்தான். கண்ணியத்தை குறித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, ஹைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மக்களில் ரொம்ப சிறந்தவங்க யாருன்னா, மக்களுக்கு யார் நிறைய பலன் தர்றாங்களோ அவங்க தான் மக்களில் சிறந்தவர்கள். பொதுவாகவே நல்ல ஹைரான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மோசமான ஃபித்னாக்களாக இருக்கட்டும், அது இந்தியாவுக்கு வந்து வட இந்தியாவில் அது உச்சத்தை அடைந்த பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு வரும். அப்புறம் தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டில் உச்சத்தை அடைந்த பிறகு தான் தென் தமிழகத்துக்கு அது வரும். நிறைய நலவுகளும் அப்படி தான் வந்துச்சு, நிறைய ஃபித்னாக்களும் அப்படி தான் வரும். அந்த அடிப்படையில் நலவுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஜமியத்தே உலமாயே ஹிந்துங்கிறது வட இந்தியாவில் வந்து 100 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. வட இந்தியாவில் சுதந்திரத்துடைய வேட்கை வர்றதுக்கு பெரும்பகுதி வந்து இந்த ஜமியத்து காரணமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னத இயக்கம் வட இந்தியாவில் உச்சத்தை அடைந்து தமிழகத்துக்கு வருது. தமிழகத்திலையும் வட தமிழகத்தில் சென்னை, ஆம்பூர் போன்ற பகுதிகளில் ஒரு உச்சத்தை அடைந்ததற்கு பிறகு நாம் தென் தமிழகத்தில் நமக்கு இப்போ சில வருடங்களாக அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய தென்றல் நம்ம பக்கமாக வந்து கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குத்தானவர்களே, நாம் ஒன்று சேர்ந்ததுடைய அடிப்படை மக்களுக்கு சமூக பணி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் வேண்டும். அந்த இதை மிக உச்சத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜமியத்தே உலமாயே ஹிந்த். அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு ஒன்றிணைந்து பயணித்து மக்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தணும். கண்ணியத்தை குறித்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிறதுக்கு முன்னாடியே மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 25 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை வச்சு இளைஞர் நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சார். நம்ம இன்னும் சில இடங்கள்ல பார்ப்போம், ஹதீஜா அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல்ல வஹி இறங்கின பிறகு நபி அவங்க பயந்துட்டு வீட்டில் வந்துட்டு என்னை போர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஜா அம்மையார் போர்த்தி விட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது பயன்படுத்திய வார்த்தைகள், நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். இது வரைக்கும் ஆயத்துகள் நிறைய இறங்கிடல, இஸ்லாமிய ஞானம் எதுவுமே இல்லை. நபியவங்க நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலம்தான். ஆனால் நபியவங்களுடைய இயல்பு தன்மையை என்னன்னா, நபியவங்களை பற்றி ஹதீஜா அம்மையார் முதல்ல சொன்ன வார்த்தை, குர்ஆன்லாம் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, ஹதீஸ்கள் எல்லாம் வெளியாக்கப்படுறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, நீங்கள் விதவைகளை ஆதரிக்கிறீங்க, நீங்கள் பலகீனர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறீங்க, நீங்கள் எத்தீம்களுக்கு உதவியாளராக இருக்கிறீங்க, உங்களை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். நபியவங்களுடைய இயல்பான தன்மை, நுபுவத்துக்கு முந்தைய உள்ள தன்மை. கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, சமூக பணி நமது கடமை, நம்ம எல்லாம் அது தெரியும். பல நேரங்களில் சமூக பணிக்கு சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கலாம். நாகரிகத்தின் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஒரு புத்தகம், அதில் ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஈராக் நாட்டை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயத்தில் பல நிலப்பகுதிகள் வந்து கனிமத்தில் கிடைக்குது. ஈராக்குடைய நிலப்பகுதிகள் கனிமத்தில் வருது. அதெல்லாம் விளை நிலங்கள். போரில் பல சஹாபாக்கள் தாபியன்கள் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, கனிமத்துடைய சம்பந்தமான ஆயத்துகளை முன் வச்சு கோரிக்கை வைக்கிறாங்க, படை வீரர்களாகிய எங்களுக்கு இந்த நிலத்தை பிரித்து கொடுத்துருங்க. விளை நிலங்கள் வந்திருக்கு, கனிமத்து யாருக்கு கிடைக்கணும்? படை வீரர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு படை வீரர்கள் கேட்குறாங்க. கேட்குறவங்கள முக்கிய சஹாபாக்கள் இருக்காங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு ஒரு எண்ணம், இங்கே அவங்க கேட்டது சும்மா கேட்கல, குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி காமிச்சு எங்களுக்கு நாங்கள் தான் இதுக்கு தகுதியானவர்கள்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு சிந்தனை என்னன்னா, இது படை வீரர்களுக்கு கொடுத்துட்டோம்னா படை வீரர்கள் தான் வளர்ச்சி அடைவாங்க, விளை நிலங்கள் எல்லாம் படை வீரர்கள் கையில் வரும். அவங்க ஊர் மக்களை வேலையாட்களாகவே வச்சிருந்து இந்த ஈரானியர்களை
வேலையாட்களை வச்சிருந்து படை வீரர்களுடைய பொருளாதாரம் தான் வளரும். விளைச்சல்னு பார்த்தா அவங்க வேலை பார்க்குற சிந்தனையில தான் வேலை பார்ப்பாங்க ஈராக் ஈரானியர்கள், அந்த உள்ளூர் விவசாயிகள். அதனால விவசாயம் ரொம்ப செழிப்பா நடந்துராது. ஆனா இதை அந்த ஈராக் ஈரானியர்கள்டே கொடுத்தோம்னா விவசாயமும் செழிப்பாகும், அந்த மக்களுக்கும் பிரயோஜனமாகுங்கிற இந்த சிந்தனை. கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த பிரச்சனை நடக்குது. அந்த பகுதி வெற்றி கொள்ளப்பட்டு 3 நாட்கள் இது யாருக்கு கொடுக்கிறது? ஷரியத்துடைய தெளிவான சட்டத்திட்டத்தின்படி படை வீரருக்கு பிரித்து கொடுக்கணும். ஆனா ஒரு மக்களுடைய பிரயோஜனம்னு பார்த்தா அந்த ஈராக் விவசாயிகளுக்கே கொடுக்கணும். உமர் அலி அல்லாஹ் அவங்க ஒரு குத்துபா செஞ்சுட்டு, நான் என்னுடைய மன இச்சைக்கு உங்களை கட்டுப்பட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு குத்துபா செஞ்சு படை வீரர்களுக்கு விஷயத்தை புரிய வச்சு அதே ஈராக் ஈரானியர்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடுப்பாங்க. அந்த ஈராக் ஈரானியர்கள் ரொம்ப சந்தோஷமாக தன்னெல்லாம் தன்னிடத்துல இருக்கு, முஸ்லிம்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே ஒழிய எங்க பகுதிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் எங்க நிலத்தை பிடுங்கி கொள்ளல, எங்கள் நிலம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான முறையில் விவசாயம் செய்வாங்க. செஞ்சதுக்கு பிறகு அதுல ஒரு பெரும் பகுதியை வரியாக இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உமர் அலி அல்லாஹ் காலகட்டத்தில் எவ்வளவு வரி வசூல் செய்யப்பட்டுச்சோ அது மாதிரி வேறு எந்த காலத்திலும் வரி வசூல் செய்யப்படலை. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருந்தாரு, அவர் ஆட்சி செஞ்சு மக்கள்கிட்ட இருந்து எப்படியாவது அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா அவங்களுடைய நலவை முன்வைக்காம எப்படியாவது வசூல் செய்யணும்னு முடிவு செஞ்சாரு. ஆனால் அவரால் கூட அல்லது உமர் அலி அல்லாஹ் அவங்க மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்குங்கிற சிந்தனையோட வரி வசூல் செஞ்சாங்க. அவங்களுடைய சாதனையை முறியடிக்க முடியாதுன்னு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. அதாவது கண்ணியத்திற்கானவர்களே, பல நேரங்களில் இதுக்கு ஃபுக்ஹே உமர் அப்படிங்கிற அடிப்படையில் உமர் அலி அவங்களுடைய மூலியமாக உருவாக்கப்பட்ட மார்க்க சட்டங்களாக இந்த சம்பவங்கள், இதன் மூலியமாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அமைக்கப்படுது. கண்ணியத்தை நம்ம யோசிக்கிறது என்னன்னா, பல நேரங்களில் சமூகத்துடைய பலன் என்பது ஷரியத்துடைய சட்டத்தையே மாற்றும். ஷரியத்துடைய சட்டத்தை நம்ம நிறைவேற்றுறது நம்மளுடைய வேலை இல்லை, மக்களுக்கு பலனை ஏற்படுத்துறது தான் ஷரியத் சட்டத்தோட வேலை. ஷரியத்துடைய சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு வர்றது நமக்கு நோக்கம் இல்லை, மக்களுக்கு பலனை ஏற்படுத்துவதுதான் ஷரியத்துடைய நோக்கமே. அந்த அடிப்படையில் மக்களுடைய பிரயோஜனம் தான் நம்மளுடைய அடிப்படை. அதற்கு ஒரு அழகான வழிகாட்டுதல் தான் இந்த ஜமியத் உலமாய ஹிந்துங்கிறது. இது உலமாக்களுக்கான இயக்கம் அல்ல, இது பொதுமக்களையும் உலமாக்களையும் இணைக்கக்கூடிய இயக்கம். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் வந்த ஒவ்வொரு நபர்களும் ஒரு நபர்களாக வரல, நாம் எல்லாம் நம்ம ஊருடைய நம்ம மொஹல்லாவுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கோம். நாம் இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு நமது மொஹல்லால போய் உழைப்பு செய்யணும். சமூக பணிகளில் மக்களும் வளரணும், நம்மளும் வளர்றதுக்கான ஒரு பெரிய மாற்றத்துக்கான காரணமாக நம்முடைய இந்த நிகழ்வை, இந்த ஒன்று விடுதலை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக என்ற துஆவோடு எனது வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.